சாரதா இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உண்மையாவே தன்னோட ஹஸ்பண்ட் தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோவத்தோட பாட்டிக்கிட்ட போயிட்டு அதுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் மேலே அவர் எங்களை ஏமாத்தின மாதிரியே நீங்களும் இந்த உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்து எங்ககிட்ட ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு பாட்டியும் அழுதுகிட்டே, இந்த உண்மை இப்போதாண்டி எனக்கே தெரியும், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்ல அதுக்கு சாரதாவும் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சுக்கிட்டே, அந்த ஆளை நம்பி நான் மோசம் போயிட்டேன், அவர் எங்களுக்காக தான் அந்த பாலைவனத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு, அவர் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டாத கோவிலே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போங்க, நீங்களாம் அங்கே என்ன சமைச்சு சாப்பிட போகிறீங்கன்னு சொன்னதுக்கு கூட அங்கே நானே ஏதாவது பார்த்து சமைச்சுப்பேன், நீலாம் அங்கே வந்தால் இருக்க முடியாதுன்னு என்னை இங்கே விட்டுட்டு போகிறதுலையே குறியாக இருந்திருக்காரு. ஆனால் அது புரியாமல் அவர் என் மேலே இருக்க அக்கறையால் தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நினச்சி நான் மோசம் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கோபத்தில் அவங்க உடனடியாக போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை எடுத்து கீழே போட்டு நொறுக்குறாங்க. இதை பார்த்த விஜயும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு அவங்கள அமைதிப்படுத்த, இன்னொரு பக்கமும் காவேரி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மனசு உடஞ்சி போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கங்காவும் அவங்க அப்பாவை பற்றி சாரதா கொஞ்சம் மோசமாக பேசுகிறத கேட்டுட்டு அவங்க அப்பா கூட அவங்களோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட, ஆனால் அவங்களோட அம்மாவும் வாயை மூடிடின்னு சொல்லிட்டு கங்காவையும் அமைதிப்படுத்திட்டு இன்னுமே அவங்களுக்கு இருக்க கோவத்தை வெளிப்படுத்தி அவங்களோட ஹஸ்பண்டை ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற துக்கத்தில் எதுவுமே சாப்பிடாமல் இருக்க இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமுமே ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நைட் ஆனதுக்கப்புறமா காவேரி மட்டும் தனியாக உட்காந்து அவங்க அப்பா கூட இருந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே போன விஜயும் காவேரியை சமாதானப்படுத்த அதுக்கு காவேரியும் அவங்க அப்பா கூட அவங்க இருந்த ரொம்பவே சந்தோஷமான மெமரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க விஜயும், உனக்குமே இந்த உண்மை எதுவுமே தெரியாதா, அவர் உங்ககிட்ட ஒரு தடவை கூட தனக்கு வேற ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னது இல்லையான்னு சொல்ல அதுக்கு காவேரியும், எங்கள் வீட்டிலையே நான் தான் எங்கள் அப்பா கூட ரொம்பவே க்ளோஸ், ஆனால் என்கிட்ட கூட அவர் இந்த உண்மையை மறைச்சிட்டாரே, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை நாங்கள் எல்லாரும் எவ்வளோ உயர்வான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, ஆனால் இப்போது சீன்ற மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க விஜய்கிட்ட, விஜய் நீங்களும் ஒரு வேளை எங்கள் அப்பா மாதிரியே எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்களான்னு கேட்க அதுக்கு விஜயும், இங்கே பாரு பேச்சுக்கெல்லாம் சொல்லலை, உண்மையாகவே உன்னை தவிர என்னால் வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா பண்ணியிருக்கிறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அங்கே அவருக்கு என்ன சுச்சுவேஷன் நடந்திருக்கோ, என்ன சூழ்நிலையில் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாருன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல, அதனால் இப்போதைக்கு உங்கள் அப்பாவை பற்றி ரொம்பவே அதிகமாக யோசித்து வருத்தப்படுறதை நிறுத்து, அது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த வீட்டு பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணுவோன்னு சொல்ல அதுக்கு காவேரியும் மறுபடியுமே அவங்க அம்மா அவங்க அப்பா மேலே எவ்வளோ பாசத்தை வச்சுருக்காங்கன்றதை நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. விஜய்க்கும் அவங்களோட அழுகையை எப்படி நிறுத்துறதுனே தெரியல, அதனால் அவங்கள தோளில் சாய வச்சுட்டு அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், உண்மையாகவே விஜய் சொல்கிறது ஒரு சரியான பாயிண்ட் தான். இந்த மாதிரி காவேரியோட அப்பா அவங்களோட குடும்பத்து மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க, ஆனால் அவங்க எந்த சூழ்நிலையில் அந்த லேடியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது சதி வேலைகள் இருக்குமா?